எதுக்கு என்ன இங்க இழுத்துட்டு வந்திருக்கீங்க? நான் என்ன கேட்டேன்? ஒரு 5 rupees, அட்லீஸ்ட் ஒரு 10 rupees. அதுக்கு உங்க மம்மி நான் ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா நடந்துக்குது. அதுக்கு நியாயமா நீங்க என்னோட மம்மியை தான் கடத்தி இருக்கணும். அவங்க சேர்த்து வச்ச சொத்து உங்களுக்கு வேணும், அவங்க சம்பாரிச்ச காசு உங்களுக்கு வேணும், அவங்க புண்ணியம் பண்ணால் அது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரணும். ஆனால் அவங்க பாவம் பண்ணால் மட்டும் நீ ஏற்றுக்க மாட்டேன். இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? என்னது? இதுதான் நான் பண்ணணுமா? ஆமாம், அப்போதான் என் கஷ்டம் உனக்கு புரியும். இன்னைக்கு ஒரு நாள் நீ பிச்சை எடுத்து எனக்கு 100 ரூபாய் தரணும். 100 ரூபாவா? எஸ், 100 rupees. 100 ரூபாய் கொடுத்தா யூ ஆர் ஃப்ரீ டு கோ. 100 ரூபாய்? எஸ். பெகர் சார் ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. டிஸ்கவுண்ட் தானே வேணும். உனக்கு என்ன டிஸ்கவுண்ட் தெரியுமா? இன்னைக்கு ஃபுல்லா நீ பிச்சை எடுக்கும்போது ஒருத்தர்கிட்ட கூட பேசவே கூடாது. அதுதான் உன்னோட டிஸ்கவுண்ட். மீறி பேசுன உன் டோட்டல் ஃபேமிலி டேமேஜ். உங்க அம்மா, உங்க அப்பா, உன் தம்பி எல்லாரையும் ஐயா பிச்சை போடுங்க, அம்மா பிச்சை போடுங்கன்னு பிச்சை எடுக்க வச்சிருவேன். புரியுதா? ஏய் போ, டக்குனு போய் ஆரம்பி. போ போ. ஏய் நில்லு. இந்த ரோடு ரஃப்பா இருக்கு, ரூட் டஃப்பா இருக்கு, வெதர் ஹாட்டா இருக்கு, மேக்கப் நேச்சுரலா இருக்கு. இந்த மாதிரி சொல்லி சமாளிச்ச தெரியும்ல. ஐ எம் வாட்சிங் யூ. நம்மளை பத்தி தெரியல. எப்படி ஒரே கடையில 100 ரூபாய் சம்பாரிச்சு பெகர் அங்கிள் மூஞ்சில வீசி அடிக்கிறேன் பாரு. நான் சாதா பேபில ரவுடி பேபிடா. இப்பதான் கடையே திறந்தேன், அதுக்குள்ள 10 ரூபாவா? ஐயோ, 100 ரூபாவா? சுட்ட நெத்து மூஞ்சிலே ஊத்தி போவல்ல. இந்த ஜாப் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும் போல இருக்கே. ஐயோ, என்ன இவ்ளோ டயர்ட் ஆகுது இப்பவே? சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். பாடா. ஐயோ, ஐயோ ஓனர். ஏய், டியூட்டி நேரத்துல என்ன ரெஸ்ட் வேண்டி கிடக்குது உனக்கு? எழுந்து போ. பெரிய நான் கடவுள் மட்டும் ராஜேந்திரன் பிச்சை எடுக்க விட்டு ஃபாலோ பண்ணி பார்க்குறாரு. என்ன பசிக்குது? ஓ, இது நம்ம லஞ்ச் டைமா? சரி, ஏதாச்சும் ஒரு வீட்டில் லஞ்ச் இருக்கான்னு கேட்போம். சிக்கன் பிரியாணியா இருந்தா பெட்டர். இந்த வீடு ஓகே. என்ன திறக்கவே மாட்டேங்கிறாங்க? எப்படியும் சாம்பார் சாதம் வாசனை தான் வருது. வேணாம், வேற வீடு பார்ப்போம். 4-5 வீடு தட்டி பார்த்துட்டோம், யாருமே லஞ்சு கொடுக்கல. இந்த வீட்டில் என்ன கிடைக்குதோ அதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு லஞ்சு. போய் கேட்டுற வேண்டியது தான். தேங்க்யூ தெய்வமே. ஏண்டா பிச்சை எடுக்க வரும், ஒரு நல்ல சாப்பாடை தரக்கூடாது? வீட்டில் அம்மா சமைச்சது எல்லாமே குறை சொல்லிக்கிட்டு எவ்வளோ ஃபுட்டு வேஸ்ட் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் எனக்கு தேவைதான். ரொம்ப பசிக்குது.
வேற வழி இல்லை. இன்னைக்கு நம்ம இதுதான் சாப்பிட்டாகணும். தயவு செஞ்சு யாரும் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது இல்லைனா தான் அதோட அருமை நம்மளுக்கு புரியும்.